கேளு. இங்க பாருங்க, அந்த பொண்ணு என்ன அன்னைக்கே மிரட்டும் போதே நான் அன்னைக்கே சொன்ன அந்த பொண்ணோட கதையை முடிச்சிருங்கன்னு. இன்னைக்கு அவ ஜில்லா கலெக்டர். அது மட்டும் இல்ல, அவ வந்ததும் முதல்ல ஆப்படிச்சது நமக்கு தான். அந்த பிச்சைக்காரி பைத்தியக்காரி பொண்ணுல என் எதிரி வளர்த்த பொண்ணு அது. ம்? அவ கலெக்டர் இல்ல, முதலமைச்சரே ஆனாலும் இந்த ஆண்டாள் முருகனுக்கு ஒரு தூசு அவ. இது நீங்க சாதாரணமா பார்க்காதீங்க. ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புற சப்ளையை நிப்பாட்டிட்டாங்க. கேஸை சார்ஜ் பண்ண பிளான் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நேரா வந்து பார்க்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. ம்? அவளை இங்க வர வைக்க தெரியாம இல்ல. போலாம். டீல். சும்மா பேசி பார்க்கலாம். கடமைக்கு பேசுவோம். ஒரு சாது மாதிரி தன்னடக்கத்தோட எதுவும் பேசாம நிப்ப. காரியம் நடக்க கால கூட பிடிப்ப. ஆனா அந்த நாடகத்தோட முடிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீங்க வாயா கூட. உள்ள வரலாமா மேடம்? எஸ், வாங்க. வணக்கம் கலெக்டர் அம்மா. நான் ஆண்டாள் முருகன். ஓ, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உட்காருங்க. மேடம், உங்ககிட்ட ஒரு டீல் பேச வேண்டியிருக்கு. ஓ, அதுக்கு என்ன, நல்ல விஷயம் தானே, சொல்லுங்க. மேடம், அந்த ஸ்கூல் பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய தலைவலி தான். அதனால நமக்குள்ளேயே பேசி முடிச்சிடுவோம். அதான் நேரடியா பார்க்க வந்தேன். ஒரு ஸ்கூல் மட்டுமா? இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி தானே நிலைமை. சுத்தம் இல்லாத டாய்லெட், ரொம்ப கஷ்டம் இல்ல? கஷ்டம்தான். ஆனா ஒண்ணு கெட்டா தானே இன்னொன்னுக்கு உரமாகும். அதுவும் உண்மைதான். கலெக்டர் ஆகவும் அந்தஸ்தோட வாழவும் பணம் வேணும். இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வர்ற பணத்தை வச்சு என்ன பண்றது? நீங்க சொல்றது சரிதான். பாருங்க, டீல் எப்படி? மேடம், அது ரொம்ப சிம்பிள். டீல நான் சொல்றேன். இந்த ஸ்கூலுக்கு கொடுக்கிற அரிசி, பருப்பு, முட்டை, இந்த கான்ட்ராக்டும் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் எனக்கே வந்துட்டு இருக்கணும். இது சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆபீசர்ஸுக்கும் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துக்கிட்டு தான் வரேன். கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லா துறையிலையும் டீல் இருக்கும் இல்லையா? இருக்கு மேடம். அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை கொஞ்சம் வாபஸ் வாங்கினா நல்லா இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா கேக்குறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு கொஞ்ச நாள் போதும், 1 வருஷம். மற்றதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, 4 வருஷம். ஸ்கூலுக்கு வர விலை உயர்ந்த அரிசியை மாத்தி இருக்கிறதுலே மட்டமான அரிசியை கொடுக்கறதுல ஒரு கமிஷன், அப்புறம் கான்ட்ராக்ட் எடுத்து ஏதாவது செய்யறதுல கமிஷன். அது மட்டும் இல்ல, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கோடைய அமௌண்ட் வேற. ஆமா. அது இல்லாம இன்னும் சில விஷயம் இருக்கு. நாம பார்ட்னர்ஸ் ஆயிட்டோம்னா. எனக்கு 4 வருஷம்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு 1 வருஷம் போதும். உங்களுக்கு டீல் ஓகே தானே? ஆண்டவா, கலெக்டர்னா இப்படி இருக்கணும். ஆனா அந்த 1 வருஷத்துக்குள்ள நான் இந்த ஊரை மொத்தமா சுத்தம் படுத்திடுவேன். ஓகே ஓகே. திருடினதுக்கும் கொள்ளையடிச்சதுக்கும் கணக்கு வச்சுக்கிட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். யோ ஆண்டாள் முருகா, நீ என்ன நினைச்ச? 4 ரவுடிங்களையும் வக்கீலையும் காட்டி என்ன மிரட்டலான்னு நினைச்சியா? கலெக்டர் பவித்ரா, இது ஏன் கோட்டை. இந்த ஆண்டாள் முருகன் தான் இந்த இடத்த ஆட்டி படைப்பான். நாம இன்னொரு தடவை சந்திக்க வேண்டி வரும். எழுந்திரியா. கெட் அவுட்.
ஏண்டி அப்படி உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதுதானே? இதாம்மா நல்லா இருக்கு. ம், இந்த சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. தேவயானி ஸ்பெஷல். அது ஒரு டேஸ்ட் தான். ம், நீ இன்னைக்கு வரது முன்னாடி தெரிஞ்சிருந்தா நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருப்பேன். ஐயோ, ஏம்மா இப்படி? ஏய் இந்தா இன்னொன்னு வைக்கவா? வேணாம் வேணாம் வேணாம். ஆமாம்மா, அப்பாக்கு என்னாச்சு திடீர்னு? ஏதாவது ஏடாகூடமா நினைச்சுக்கிட்டு இருக்காரா? இருக்கலாம். சரி, போதும். இப்ப இந்த ராத்திரியிலே ஆ, போகணுமா? போய் ஆகணுமா? நாளைக்கு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. இனி எப்போ வருவ? நான் அடுத்த வாரம் வரேன். ம், சரி. ம். நீ அப்பாவை பார்க்கலையா? ஹலோ. சொல்லுங்க. நீங்க ஏன் இப்படி ஓரமா உட்காந்துருக்கீங்க? ஒன்னும் சொல்ல அப்படியா? இல்லையா? சரி. ஆ நான் சப்மிட் பண்ணியாச்சே. அடுத்த வாரம் கண்டிப்பா அதெல்லாம் ஆ. பண்ணிடலாம். ஓகே. அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி விட்டுட்டு இருக்க முடியாது. கல்யாணம் சீக்கிரமா நடத்தணும். நீ அவகிட்ட எடுத்து சொல்லு. நல்லா புரியும்படியா சொல்லு. சரி. ம், ம். நீங்களே அவகிட்ட நேரடியா சொல்லிடுங்க. நடக்க வேண்டியது அதது நேரத்துல நடக்கும். இப்போ அவகிட்ட எனக்கு நேரடியா விஷயத்த சொல்லவே பயமா இருக்கு. அவ பெரிய கலெக்டர் இல்ல. ம். பாருங்க, நீங்களே நேரடியா அவகிட்ட சொல்லிடுங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நிக்கிறா. இங்க பாருங்கப்பா, நீங்க சொல்றது ஏதாவது நான் கேட்காம இருந்திருக்கேனா? பிரச்சனை அது கிடையாது. இந்த ஊரு என் மேல நிறைய பாசம் வச்சிருக்கு. இந்த ஊரை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்குமே தெரியாது. இந்த ஊருக்காக நான் ஏதாவது செய்யணும். அதுக்காக மட்டும்தான் நான் இங்க கேட்டு வாங்கினது. அதெல்லாம் சரிதான். நம்ம வாழ்க்கையை உதாரணமா காட்டணும். ஆனா எங்களுக்கும் ஆசைகள்லாம் இருக்குல்ல. அதுக்கு இல்லப்பா, ஆ. கொஞ்ச நாளைக்கு மக்களுக்கெல்லாம் தெரியட்டும் ஆசானுடைய பொண்ணு யாருன்னு. ஆ. ஆ. உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. எதுவும் ரொம்ப தாமதமாக கூடாது. எங்களுக்கும் வயசாகிட்டே போகுதுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்க. மேடம், ஆ? டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு கான்ஃபரன்ஸுக்கு விடிய காலையில கிளம்புனா தான் கரெக்ட் டைமுக்கு போய் சேர முடியும். போங்க, வரேன். அப்போ டாடி மம்மியும் என்னை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருங்க. நான் கிளம்பிடுறேன். ஓகே, ஆ. போயிட்டு வா. வரேன்ப்பா. ம், இப்ப என்ன சொல்றீங்க? என் மகன் சமத்து ஓ, தான். ம். மேடம், யாரோ நம்மளை கொஞ்ச நேரமா ஃபாலோ பண்றாங்க. ஆமா, கரெக்டா மேடம். மேடம், இத பார்க்க ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. டிரைவர், கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. அதனால என்ன செக்ரட்டரி, நீங்க அந்த சேர்ல உட்கார ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உங்களை அங்க உட்கார வச்சதே நான் தானே. நீங்களே சொல்லுங்க சார் நம்ம நிலைமைய. முருகன் சொன்னதுனால தான் உங்க ஆளுங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தது. தகுதியான ஆளுங்களை ஓரமா நிக்க வச்சுட்டு. இது காலனி வீட்டோட விஷயம்தான். தெரிய வேண்டியது எங்களுக்கு, புரியுதா? ஓ, அப்ப டெவலப்மெண்ட் சேர்மன் கைவிட்டாச்சு. இனி மெம்பர் சொல்லுங்க. என்னோட வார்டு தான் அந்த காலனி. 15 வீட்டுக்கு மேல செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா செஞ்சது என்னமோ 3 தான். அதுவும் ஸ்ட்ராங் இல்ல. விடிஞ்சிச்சுன்னா போதும் எல்லாரும் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அதுக்கும் நடுவுல கலெக்டரோட சர்ச்சிங் வேற. தப்பிக்கலான்னு யாரும் நினைக்க வேண்டாம். அப்ப எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். காசை எண்ணி வாங்கும்போது பாசம் பரிவு எல்லாம் இருந்தது. எந்த பஞ்சாயத்துல ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்றது நான் தான்.
எல்லா கட்சிக்காரனுக்கும் பணம் கொடுத்தாச்சு. விஷயம் அது கிடையாதுங்க. விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. செஞ்ச வேலையெல்லாம் திருட்டுத்தனம் இருக்கான். கம்பி, சிமெண்ட், மண்ணு எல்லாம் உங்க இடத்துல இருந்து தான் வந்திருக்கு. அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. அப்பாவ குழி தோன்றது எனக்கு மட்டும்தான். நீங்க பகடக்காய்கள். பயப்படாதீங்க. விசாரணை அதிகாரிகளை நம்ம கரெக்ட் பண்ணா போதும் இல்ல. அப்படியெல்லாம் தப்பிச்சு போக முடியாது. எல்லா ஃபைலும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு ரைடு மாதிரி நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம மத்த பஞ்சாயத்து ஆளுங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அவங்க இந்த மாவட்டத்தையே ஒரு வழி பண்ண போறாங்கன்னு பயமா இருக்கு. நம்ம நாட்டு சரித்திரத்துல கலெக்டர்களை கொலை பண்ணியிருக்காங்க, ஆனா கண்டுபிடிச்சதில்ல. நீங்க சரக்கு எடுத்து அடிக்க, எல்லாம் சாப்பிட்டு முடிக்கணும்ல. இன்னைக்கு அனுபவிங்க, நாளைக்கு கிடைக்கும்னு எந்த உத்தரவாதமும் இல்லை. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.